ஹலோ குக்கீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஜிம்மினோட ஃபிஃப்த் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோட போயிடலாம். ஜிமின் வந்து ஒரு சிஇஓடா. நீங்கள் வந்து ஒரு கிராமத்து பொண்ணு. நீங்கள் வந்து அவங்க அம்மா கூட இருக்கீங்க, ஓகேவா? ஸோ எப்படின்னா வேலைக்கார மாதிரி. ஓகேடா, இந்த இன்ட்ரோ போதுன்னு நினைக்கிறேன். ஸோ நமக்கு சேனலில் வந்து லைக் மெம்பர்ஷிப் கிடச்சிருக்குடா. ஸோ நீங்கள் வந்து நம்ம சேனலோட மெம்பர் ஆகணும்னு நினச்சின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேவா? அதுக்கப்புறம் இன்னொரு ஆப்ஷன் லைக் தேங்க்ஸ் கிவிங், லைக் பையிங் கிஃப்ட்டு, அந்த இது ஆப்ஷனும் இதாக இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேவா? சரி, ஓகேடா. டைம் வேஸ்ட் பண்ணாமல் கதைக்குள்ளே போகலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஏஞ்சல் ஃபெஸ்டிவலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் கைஸ். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போகலாம். நம்ம கதையோட ஸ்டார்டிங்கில் உங்களை தான் காட்டுறோம். நீங்கள் வந்து ஒரு வீட்டில் நல்லா வேலை செஞ்சிட்ருக்கீங்க. அம்மா இருங்க இருங்க இதோ வரேன் அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஏதோ ஜாமான் விளக்கிட்டுருக்கீங்க. ஸோ எல்லாத்தையுமே விளக்கிட்டு அதுக்கப்புறம் பால் வந்து அப்போ தான் ஹீட் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அதை போய் பார்க்குறீங்க. ஐயோ பொங்க போகுது. அதுக்கப்புறம் போய் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து காஃபி போடுறீங்க. அம்மா அதோ வரேம்மா அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய் காஃபி எடுத்துகிட்டு போய் கொடுக்குறீங்க. இந்தாங்கம்மா. வயன், ஏம்மா இப்படி சுற்றி சுற்றி ஓடிட்டுருக்க? உட்காரு. அம்மா இருக்கட்டும், கிச்சனில் நிறையா வேலை இருக்குமா, நான் பார்த்துக்கிறேன். வயன், காலிலேருந்து நானும் பார்த்துட்டு இருக்கேன். எந்த வேலையும் நீ விடாமல் செஞ்சிட்ருக்க. உட்காரு. காலிலேருந்து ரெஸ்ட் எடுக்கல நீனு. அம்மா இருக்கட்டும்மா, நம்ம வீடு தானேம்மா, நான் செஞ்சுக்கிறேம்மா அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய்ட்றீங்க. இந்த பொண்ணை பாரு, எவ்வளோ வேலை செய்கிறா பாரு காலையிலேருந்து. இந்த மாதிரி ஒரு புள்ள கொடுத்து வச்சுருக்கணும். ஆக்சுவலாக இவங்க வீட்டில் தான் நீங்கள் வந்து ஒரு 3 இயர்ஸாக வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. இது வந்து யாரும் கிடையாது, ஜிம்மினோட அம்மா. ஸோ அப்படியே அவங்க வந்து காஃபி குடிச்சிட்ருக்காங்க. அம்மா கால் அமுக்கி விடுமாம்மா. இல்லை வேணாம் வயன். அம்மா காட்டுங்கம்மா அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் அப்புறம் கால் பிடிச்சிட்டு இருக்கீங்க. அம்மா இப்போ உங்களுக்கு பிபிலாம் பரவாயில்லையம்மா? நம்ம போயிட்டு இது ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு நம்ம போய் பார்த்துட்டு வரலாமாம்மா? இருக்கட்டும் வயன், நான் போன வாரம் தான் பார்த்தேன், கொஞ்சம் பரவாயில்ல. அம்மா பார்த்துக்கோங்கம்மா உடம்ப. நீங்கள் ரொம்ப அதிகமாக கோவப்படுறீங்க, அதை குறைச்சிக்கோங்கம்மா. நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறது எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. அவங்க ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அவங்க லைட்டாக சீக்ஸை தட்டுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை வயன், நான் பார்த்துக்கிறேன், சரியா? சரி வா போய் சாப்பிடுவோமா? சாப்பிட்லாம்மா அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து வந்து வைக்கிறீங்க. வயன், சொல்லுங்கம்மா. உனக்கு ஒன்று சொல்லணும். என்னது? என் பையன் வரான். என்னம்மா சொல்கிறீங்க? ஆமாம்மா, என் பையன் ஊர்லேருந்து வரான். ஓ சரிங்கம்மா, ஐயாவுக்கு ஏதாவது செய்யணுன்னா சொல்லுங்கள், நான் செஞ்சு வச்சிடறேம்மா. சரிம்மா. அவனுக்கு ராமியான்னா பிடிக்கும். அப்புறம் பிரியாணி பண்ணிவிடுமா, நீ உன்னோட ஸ்டைலில் பண்ணுவல்ல அதை பண்ணிவிடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சிக்கன், சிக்கன் தொக்கு, அதுக்கப்புறம் கீமா அதெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ எல்லாத்தையுமே பண்ணிவிடு அப்படின்றாங்க. சரிங்கம்மா, தடபுடலாக பண்ணிடுறேன். ஐயா சாப்பிட்டு அசந்துக்கு போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட அவங்க அம்மா ஸ்மைல் பண்ணுறாங்க. உன் சமையலை சாப்பிட்டு யார் மயங்காமல் இருப்பா அப்படின்ட்டு. ஸோ அவங்க வச்சு கொடுத்துட்ருக்கீங்க. அம்மா பார்த்துமா. அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி எடுத்துகிட்டு போய் கொடுக்குறீங்க. வயன், விடுமா நான் பார்த்துக்கிறேன். அம்மா பார்த்து சாப்பிடுங்கம்மா. என்னடா ஒன்றும் இல்லைடா அப்படின்றாங்க. லைட்டாக நீங்கள் கண்ணே கலங்கிட்டீங்க. ஏன்னா அவங்க கண்ணு கலங்கிடுச்சுல்ல. ஏன்னா அவங்க அவ்வளோ நல்லவங்க, உங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும், நிறைய செஞ்சுருக்காங்க. உங்களுக்கு வந்து பேரண்ட்ஸ்லாம் கிடையாது. நீங்கள் வேலை தேடி வந்தப்போ இல்லைன்னு சொல்லாமல் உங்களுக்கு வேலை போட்டு கொடுத்து நிறைய செஞ்சுருக்காங்க. உங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறதுலேருந்து உங்களுக்கு நிறைய சாப்பாடு, அப்புறம் சின்ன சின்ன பொருள் என்ன நீங்கள் இல்லைன்னு கேட்டாலுமே உடனே வந்து செய்வாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டர். ஸோ அவங்க வந்து நல்லா பார்ப்பீங்க, நீங்கள் நல்லாவே பார்த்துப்பீங்க அவங்கள. ஸோ இந்த மாதிரி தான் கொஞ்ச நாள் போயிட்டுருக்கும். ஸோ இப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. ஜிமின் வந்து அங்கே வராங்க போல். அவங்க அம்மாவுக்கு அவ்வளோ எக்ஸைட்மெண்ட், அவ்வளோ சந்தோஷம். எப்போ வரான்னு தெரில. எத்தனை வருஷம் ஆச்சு என் பிள்ளைய பார்த்து.
அம்மா 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 கொஞ்சம் கொஞ்சம் அமைதியாக இருக்குமா, இருமா, என் பையனை பார்க்க போகிறேன்னு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா. அவனை வான்னா கூட வரமாட்டான், திடீர்னு தான் வரேன்னு சொன்னான். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அவங்கள பார்த்து நீங்களும் சந்தோஷப்படுறீங்க. ஏன்னா அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க அவங்க பார்க்கும்போது. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகியிருக்கும். ஒரு 1 ஹவருக்கு அப்புறமா வந்து ஒரு வண்டி இறங்குது. அம்மா வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேம்மா, நான் போய் பெட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வெளில போகிறீங்க. அவங்களும் ஸ்மைல் பண்ணிட்டே உங்கள் பின்னாடியே வந்துட்டுருக்காங்க. நீங்கள் போய் இது பண்ணோன்னே கார்லேருந்து டிரைவர் வந்து இறங்கி இல்லை லக்கேஜ்லாம் இருக்குல்ல, ஸோ எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்ருக்காங்க. அம்மா இருங்க நான் போய் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய் முன்னாடி போய் எடுக்கிறீங்க. யார் நீ? ஐயா நான் இந்த வீட்டு வேலைக்காரி ஐயா. ஓ இந்தா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கொடுக்குறான். நீங்கள் அப்புறம் எடுத்துக்கிறீங்க, எடுத்துகிட்டு உள்ளே போகிறீங்க. டேய் அவளை ஏன்டா மிரட்டுற, யாருன்னே தெரியாது, பொட்டியில் கை வச்சா. நான் தான் சொல்லியிருக்கேன்ல நம்ம வீட்டில் ஒரு புள்ள வேலை பார்க்குறான்ட்டு. அம்மா எல்லாமே ஞாபகம் வச்சுட்ருக்க முடியுமா? ம் சரி வா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணுறாங்க. அவன் ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறான். மம்மி ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு. ஐ லவ் யூ டு செல்லம். சரி என்ன திடீர்னு வரமாட்டேன்னு எப்படி ஞான உதயம் வந்துச்சு உனக்கு அப்படின்றாங்க. அது ஒன்றும் இல்லை, சும்மா உன்னை பார்க்கணுன்னு தோணுச்சு. சரி 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 வா உள்ளே வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கூப்பிட்டு வராங்க. அவனும் உள்ளே வரான். இந்த வீடு இவ்வளோ ஸ்மாலாக இருக்குமா, நான் இவ்வளோ பெருசாக இருந்துட்டு இதை பார்க்க ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்குது. இங்கே கம்ஃபர்டபுள் இல்லைன்னா நான் ஹோட்டலில் தங்கிக்கிறேம்மா. ஜிமன் உன்னை பார்க்கணுன்னு எத்தனை நாளாக காத்திருந்தேன், என்னப்பா ஹோட்டலில் போய் தங்கிக்கிறேன்ற. ஆமாம்மா நான் இருந்த வீடு எவ்வளோ பெருசு தெரியுமா, இது என்னமோ குருவி கூடு மாதிரி இருக்குது. அது கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், ஆனால் அவன் அப்படி சொல்கிறான். நீங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு ஐயா ஏதாவது குடிக்கிறீங்களா? ஒரு கிளாஸ் சில் வாட்டர் எடுத்துருவா. சரிங்க ஐயா அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய் எடுக்க போயிட்டீங்க. ஆமாம் இவ பேர் என்ன? ஒயன். ஒயன் சரி சரி. அதுக்கப்புறம் ஷோவாவில் உட்காந்துட்டு செப்பலை வெளில கட்டலையாப்பா? மாம் என்ன மாம் நீங்கள் என்னமோ கிராமத்தில் இருக்க மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. கிராமமோ வீடோ, ஒழுங்காக போய் வெளில கழட்டிட்டு வா. அதுக்கப்புறம் நீங்கள் வரீங்க, இந்த ஷூவை கழட்டி விடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஜிமின் மாம் என்ன வேலைக்காரி தானே, அம்மா இருக்கட்டும் நான் செய்கிறேன் அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் வந்து ஷூவை கழட்டுறீங்க. ஒயன் நீ இதெல்லாம் செய்ய வேணாம் ஒயன். ஜிமின் என்ன இது ஜிமின், வாட் இஸ் திஸ் பிஹேவியர்? மாம் வேலைக்காரவங்கலாம் வேலை செய்யணும், அதுக்குன்னு அவங்க எல்லா வேலையும் செய்ய மாட்டாங்க. அவளே செய்கிறப்ப உனக்கு என்ன மாம்? என்னமோ பண்ணு ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் கோவம் தான். ஏன்னா உங்களை அந்த மாதிரி ட்ரீட் பண்ணுறது அவங்களுக்கு பிடிக்கல. உங்களை வந்து பொண்ணு மாதிரி நல்லாவே வச்சுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கு ஐயா சாப்பிட்றீங்களா? நான் சாப்பாடெலாம் செஞ்சுட்டேன். என்ன செஞ்ச? பிரியாணி செஞ்சேன், அதுக்கப்புறம் ரேமியான், அப்புறம் கீமா, அப்புறம் இது அப்படி சொல்லிட்டு நீங்கள் எல்லாமே ஆர்டர் பண்ணுங்க. வாயில் வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். உங்களுக்கு அப்படியே சேட் ஆகிடுச்சு ஃபேஸு. நல்லாயிருக்கும் ஐயா. சரி சரி ஓகே எடுத்துருவா. அம்மா வாங்க சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே எடுத்து வைக்கிறீங்க. எல்லாத்தையுமே அவ்வளோ பாசத்தோடு அப்படியே ஆசையாக எடுத்து வைக்கிறீங்க. அவன் எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு நல்லா தான் இருக்குது, நானும் கேவலமாக இருக்கும்னு நினச்சேன், பரவாயில்லம்மா நல்ல வேலைக்காரியாக தான் தேடி பிடிச்சிருக்க. ஜிமின் அப்படி சொல்லாத, அவள் பேர் ஒயன். அம்மா அவள் வேலைக்காரி தானே, என்னமோ இந்த வீட்டு எஜமானி மாதிரி பேசுகிற. அவள் இந்த வீட்டு எஜமானி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கோவத்தில் கத்துறாங்க. சரி நீ ஏதோ கோவத்தில் இருக்க. சரி ஒயன் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். செம்ம கடுப்பு உங்கள் மேலே. ரொம்ப நன்றி ஐயா.
நல்லா பேசி பேசி எங்கள் அம்மா மயக்கி வச்சுருக்கா போல். இருக்குது அவளுக்கு. அவங்க எங்கேயாவது வெளில போட்டோம், அப்புறம் வச்சு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்ருக்கீங்க. எல்லாமே சாப்பிட்டாச்சு. வயன்மா நீ உட்காந்து சாப்பிடு. அம்மா இருக்கட்டும், நான் அப்புறமேட்டு சாப்பிட்றேன். ஒயன் மணியை பாரு, மணி 3 ஆகுது, சாப்பிடு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கீழே உட்கார போகிறீங்க. வயன் மேலே உட்காருன்னு சொன்னேன். மாம் என்ன வேலைக்காரவங்கள மேலே உட்கார வைக்கிறீங்க? அம்மா நான் கீழே உட்காந்துக்கிறேம்மா. வயன் நான் சொல்கிறத கேளு, ஒழுங்கா மேலே ஏறி உட்காரு. அதுக்கப்புறம் லைக் அவங்க ஏறி உட்கார சொல்கிறாங்க, நீங்கள் வேறு வழி இல்லாமல் உட்காருங்க. ஸோ அப்படியே சாப்பிட்றீங்க. வயன் இந்தா இதையும் போட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு உப்பு எடுத்து அவங்க வந்து போயிட்டாங்க அவங்க அம்மா தூங்குறதுக்கு. ஸோ அவங்க உப்பு எடுத்து மேலே அப்படியே போட்டுறான் சாப்பாட்டில். சாப்பிடு, ரொம்ப சூப்பராக இருக்கும். என்ன ரொம்ப பேசி பேசி எங்கள் அம்மா மயக்க வச்சுருக்க போல். ஐயா ஐயா அப்போல்லாம் இல்லை ஐயா. என்ன இல்லைன்னு இல்லை, எங்கள் அம்மா ஒன்றை பற்றி பேச வேணான்றாங்க. என்ன தனியாக இருக்காங்க, பார்த்துக்கிறன்ற பேரில் பாசங்காட்டி நல்லா சொத்தை எழுதி வாங்க பார்க்குறியா? உன்னை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, இந்த சொத்து எல்லாமே எனக்கு மட்டும்தான். உனக்கு ஏதாவது எழுதி வைக்கிறேன்னு ஏதாவது அவங்க சொன்னாங்கன்னு வெய்ய, அவ்வளோதான், உன்னை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். ஐயா அப்படிலாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்கய்யா. அந்த மாதிரி எதுவும் அம்மா நினைக்கவும் இல்லையா. நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க ப்ளீஸ் ஐயா. அந்த பயம் இருக்கட்டும், ஒழுங்கா சாப்பாடை வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்டு எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து போகிறான். உங்களால் அதை சாப்பிடவே முடியல, ஏன்னா லைக் அவ்வளோ உப்பு கறிக்குது. அவன் அப்படி போட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட முடியாமல் சாப்பிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுறீங்க, போய் சிங்கில் வாமிட்டே எடுத்துட்டீங்க பிகாஸ் அவ்வளோ உப்பு. அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு க்ளீன் பண்ணிட்டு இருக்கீங்க. அவன் வேணுங்கன்னே இங்கேருந்து லைக் ரூம்லேருந்து ஒரு இங்கேருந்து கனெக்ட் ஆகும் காலு. ஸோ அங்கேருந்து கால் பண்ணுறான். ஹலோ சொல்லுங்கய்யா. எனக்கு ஆப்பிள் ஜூஸ் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறான். வித்தின் 5 மினிட்ஸில் இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குறீங்க ஃப்ரிட்ஜில் ஆப்பிளே கிடையாது. நீங்கள் டக்கு டக்குன்னு வெளில பக்கத்து கடையில் போய் வாங்கிட்டு வரீங்க. பக்கத்தில் லைக் மார்க்கெட் இதுதான் இருக்கும், சூப்பர் மார்க்கெட். ஸோ அங்கே போய் வாங்கிட்டு டக்கு டக்குன்னு போட்டு எடுத்துகிட்டு போகிறீங்க. கிட்டத்தட்ட 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அவன் பார்க்குறான். உன்னை எப்போ எடுத்துகிட்டு வர சொன்னேன்? ஐயா வீட்டில் ஆப்பிள் இல்லை ஐயா, பக்கத்தில் தான் போய் வாங்கிட்டு வந்தேன். ஆப்பிள் இல்லையா? இது எடுத்து அப்படியே சொல்லிட்டு அப்படியே பளிச்சுன்னு அவங்க மூஞ்சில் ஊற்றுறான். ஐயா ஐயா ஏன் இப்படி பண்ணீங்க? நான் கேட்டது 5 நிமிஷத்துக்குள்ளே எடுத்துருவானே, நீ இஷ்டத்துக்கு 15 நிமிஷம் கழிச்சு எடுத்துகிட்டு வர. எனக்கு அந்த மூடே போயிடுச்சு. நீயே கூடி அதுக்கு தான் ஊற்றுனேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸை தூக்கி உடச்சிட்டு இங்கேருந்து க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேலையை பார்த்துட்ருக்கான், புக்கு படிச்சிட்ருக்கான். நீங்கள் என்ன பண்ணுறதுன்னே தெரில. ஒரு மாதிரி எப்படி ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே கண்ணை துடைச்சிக்கிட்டு நீங்கள் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அவங்க அம்மா தான் வராங்க. வயன் என்னம்மா இது? ஒன்றும் இல்லைம்மா, ஜூஸு கீழே கை தவறி கீழே விழுந்துருச்சுமா. கீழேயா? வயன் நீ அப்பெல்லாம் பண்ண மாட்டியே. ஜிமின் நீ என்ன பண்ண? அம்மா மாம் நான் எதுவுமே பண்ணல, அவளே எடுத்துகிட்டு வந்தா கை தவறி கீழே வந்துடுச்சு. கை தவறி கீழே வந்துச்சா இல்லை நீ ஊற்றிட்டியா? மாம். வயன் தொடச்சிட்டு என் ரூமுக்கு வா. மாம் உங்ககிட்ட பேசணும், அப்புறமேட்டு நான் பேசுகிறேன் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து போயிடுறாங்க. பாரி பொண்ணால தான் எங்கள் அம்மா என்கிட்டயே ஒழுங்காக பேச மாட்டுறாங்க. நல்லா சொக்குப்பொடி போட்டு வச்சுருக்கியா நீ, உனக்கு இருக்குது. அவங்க வாயாலே ஒயன் வெளியே வீட்டு விட்டு வெளில போடின்னுவாங்க. அந்த நாள் ரொம்ப தூரம்லாம் கிடையாது, ரொம்ப கிட்ட இருக்குது. சூன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நீங்கள் ஒரு மாதிரி பயந்துக்கிட்டே அந்த இடத்த விட்டு போயிடுறீங்க.
ஸோ அவங்க அம்மா தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. வயன் என் பையன் கொஞ்சம் கோவக்காரன், அதே மாதிரி யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு அவனுக்கு தெரியாது. ஆனால் அவன் ரொம்ப நல்லவன். அவனை தப்பாக எடுத்துக்காத. அம்மா இருக்கட்டும், பரவாயில்லம்மா, ஐயா தானே. எனக்காக நீ யாரையும் சகிச்சுக்கணும்னு அவசியம் இல்லை வயன். உனக்குன்னு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குது, அது யாருக்காகவும் விட்டு கொடுக்காத, புரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படியே சரின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திரும்பி போகிறீங்க. பார்த்தா தொம்முன்னு ஏதோ சவுண்டு கேட்குது. பார்த்தா அவங்க அம்மா மயங்கி கீழே விழுந்துட்டாங்க. அம்மா 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 அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் போய் எழுப்புறீங்க. அவங்க அன்கான்ஷியஸ் ஆகிட்டாங்க. ஸோ நீங்கள் கத்துறீங்க, ஐயா ஐயா ஐயா. அதுக்கப்புறம் ஜிமின் கேட்டு, என்ன ஐயா அம்மா மயங்கி விழுந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்க்குறான், அவங்க அம்மா மயங்கி கிடக்குறாங்க. சீக்கிரம் தூக்கு தூக்கு அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து காரில் தான் கூப்பிட்டு போகிறாங்க. மா 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 எழுந்துருங்க மா மா அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் மடியில் படுக்க வச்சுட்டு லைக் தட்டிகிட்டே வரீங்க. அவங்க எழுந்துற மாதிரியே இல்லை. ஒரு மாதிரி உங்களுக்கு செம்ம பயமாகிடுது. அதுக்கப்புறம் லைக் ஹாஸ்பிட்டல் ரீச் ஆகியாச்சு. ஸோ லைக் ஹாஸ்பிட்டல் செக் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே இருக்கீங்க. எதுக்காக இப்போ அழுகிற? அம்மா அம்மா அம்மா. ஏய், அவங்க எங்கள் அம்மா. நீ என்னமோ உங்கள் அம்மா மாதிரி இவ்வளோ அழுகிற, சீன் போடுற. எதுக்கு? சொத்துக்கா? ஐயா ஏன் இப்படி பேசுகிறீங்க? எனக்கு இந்த சொத்து மேலே சத்தியமாக விருப்பமே இல்லை. அம்மா அம்மா சரியாகி வரணும்யா, அது மட்டும் போதும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே சொல்கிறீங்க. எப்படி நடிக்கிறா பற்றியா? இதனால தான் எங்கள் அம்மா மயங்கி இருக்காங்க போல் இவ கூட அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேலையை பார்த்துட்ருக்கான். ஸோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா டாக்டர் வராங்க. டாக்டர், அம்மாவுக்கு என்னாச்சு? சாரி டு சே திஸ், உங்கள் அம்மாவுக்கு ஹார்ட்டில் ஓட்டை இருக்குது, இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருப்பாங்க. நீங்கள் போய் எதாவது பேசுறதுனா பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அவனுக்கு எதுவுமே புரியல, ஒரு மாதிரி இதாக இருக்குது. நீங்கள் அப்படியே உடஞ்சி அழுவுறீங்க. அம்மா 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 இங்கே அழுவுறீங்க பயங்கரமாக. அதுக்கப்புறம் அவன் உள்ளே போயிட்டான். அதுக்கப்புறம் நீங்கள் அழுதுகிட்டே உள்ளே போகிறீங்க. அவங்க அம்மா தான், ஜிமின் எதுக்காக பையன் இங்கேருந்து இட்டு வந்து சேர்த்த? அம்மா அது ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. நீ மயங்கி விழுந்துட்டியா? அதான், வேறு எதுவும் இல்லை. உனக்கு உடம்பு சரியில்லையா, வேறு ஒன்றும் இல்லை. அப்படியாப்பா? எங்கே வாயினுங்க? ரொம்ப பதறி இருப்பாளே. ஆமாம், பெத்த புள்ள இங்கே இருக்கேன், வாயனா தோதான் இருக்கா. அதுக்கப்புறம் நீங்கள் வரீங்க. அம்மா அம்மா நீங்கள் நல்லா இருக்கீங்கல்லம்மா? அம்மா வயன் வயன் நான் நல்லா இருக்கேன். அம்மா இது எதுவும் சொல்கிறாங்கம்மா, பயமாக இருக்கும்மா. என்ன வயன், நான் செத்துருவேன்னு சொன்னாங்களா? என் ஹார்ட்டில் ஓட்டை இருக்குன்னாங்களா? ஜிமினுக்கு எதுவுமே புரியல, அப்படியே அமைதியாக நிற்கிறான். எப்படா தெரியும் அப்படின்ற மாதிரி. நீங்கள் யாரும் சொல்ல தேவையில்ல, எனக்கே தெரியும். ஏன்னா இவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தனியாக தான் வருவாங்க. ஸோ இவங்க செக் பண்ணுறப்பே தெரிஞ்சிருக்கும், டாக்டர் சொல்லியிருப்பாங்க. ஸோ அது தெரிஞ்சு தான் ஜிமினை வர வச்சுருப்பாங்க. ஜிமின், நான் உன்னை கேட்பேன், செய்வியா? அம்மா சொல்லுங்கள், என்ன செய்யணும்னு சொல்லுங்கள். நீ வயனை கல்யாணம் பண்ணிப்பியா? வாட்? பொயனா? இவளா? மாம் என்ன பேசுறீங்க? இவள வேலைக்காரி, வீட்டுக்கு வெளியில் நிற்க வேண்டியவ, இவளை எஜமானி ஆக்குன்னு பார்க்குறீங்க? ஜிமின், அவ ரொம்ப நல்ல பொண்ணு. நீ பழகுறியே, அவங்களாம் உன் பணத்துக்காக பழகுறாங்க. பொயன் அப்படி கிடையாது, அவ ரொம்ப நல்ல பொண்ணுடா, ரொம்ப நல்ல பொண்ணு. அவளை மாதிரி ஒரு பொண்ணு உனக்கு கிடைக்கவே மாட்டாடா. ஆமாம், இந்த மாதிரி ஒரு வேலைக்காரில் கிடைக்கவே மாட்டாங்க தான். ஜிமின், அவளை வேலைக்காரின்னு சொல்லாத. வேலைக்காரின்னு சொல்லாமல் அப்புறம் வீட்டு எஜமானி சொல்ல முடியும்? அப்படிதான் ஜிமின், அவள் எஜமானி தான்.
அவளை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். மாம், என்னால் முடியாது. அப்போ என் சொத்து உனக்கு எதுவுமே கிடைக்காது ஜிமன் அப்படின்றாங்க. ஒன்று அவள் பேரில் எழுதுவேன், இல்லை அனாத ஆசிரமத்தில் எழுதி வச்சுட்டு நான் செத்துருவோம் ஜிமன். இது என் மேலே சத்தியம். மாம், என்ன பிளாக்மெயிலா? நீ எப்படி வேணா வச்சுக்கோ, நீ வாயனை கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். இல்லைன்னா உனக்கு இந்த சொத்து கிடைக்கவே கிடைக்காது அப்படின்றாங்க. இவன் ஜிமின் ஒன்றுமே புரியல, அப்படியே கோவத்தில் முறைச்சிட்டு அங்கேருந்து போகிறான். அம்மா நீங்கள் ஓகே தானம்மா? நான் நல்லா இருக்கேன், எனக்கு ஒன்றும் இல்லை. அம்மா என்னம்மா பேசுகிறீங்க? உங்கள் பையனை நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? நீங்கள் எஜமானி, நான் வேலைக்காரி. எப்படிம்மா என்ன போய் உங்கள் பையனை கல்யாணம் பண்ணி வைக்க சொல்கிறீங்க? அதெல்லாம் வேணாம்மா, வேணாம். பையன், நான் ஏதாவது செஞ்சேன்னா அதில் 1000 அர்த்தம் இருக்கும். உன் வாழ்க்கைக்காக தான் நான் சொல்கிறேன். நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கோ, அவனை திருத்து, அவனை நல்லவனாக்கு. உன்னை தவிர வேறு யாரையும் என்னால் முழுசாக நம்ப முடியாது வயன். எல்லாம் எங்கள் சொத்துக்காக தான் பழகுறாங்க. என் பையனே என்னை சொத்துக்காக தான் பார்க்க வந்திருக்கான். என்கிட்ட சொத்து இல்லை, ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சா அவன் போயிடுவான். என்னோட கிராமத்தில் நிறைய நிலம், வயல்வெளி நிறைய இருக்குது. அதை விற்றா பல கோடி வரும். அவன் பேரில் எழுதி வைக்க மாட்டேன்னு சொன்னதுனால தான் இப்போ அவன் போயிருக்கான். கண்டிப்பாக ஒத்துப்பா, எனக்கு நல்லாவே தெரியும். நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கோ. அம்மா அம்மா என்ன சொல்கிறீங்க? வயன், நான் சொல்கிறேன்ல, கல்யாணம் பண்ணிக்கோ, இது என் மேலே சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து சத்தியம் வாங்கிக்கிறாங்க. நீங்கள் வேறு வழியே இல்லை, நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி யோசனையிலே அப்படியே போகிறீங்க. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுறா. ஒரு 2-3 நாளில் அவங்க அம்மா கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஸோ இன்றைக்கி தான், ஜிமின் நீ என்ன முடிவு பண்ணியிருக்க? வயனை கல்யாணம் பண்ணிக்கிறியா? கல்யாணம் பண்ணிக்கிறேன். வேறு வழி இல்லையே, நீங்கள் தான் சொத்து எழுதி வைக்க மாட்டேன்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் முறைச்சிக்கிட்டே இருக்கான் அவங்கள. ஸோ அவங்க அம்மா கேட்டபடியே ஒரு மாதிரி லைக் ஹார்ட்டை பிடிச்சிக்கிட்டு அப்படியே கீழே விழுறாங்க. மாம் மாம் அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் டக்குன்னு அவன் பிடிக்கிறான். ஸோ டக்குன்னு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. பார்த்தா அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சீரியஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியாச்சு. ஜிமன் ஜிமன் மாம் சொல்லுங்கள். சாரி மாம், உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், மன்னிச்சிருங்க மாம், மன்னிச்சிருங்க. சரி, நான் வயனை கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனால் என் கூட இருப்பீங்களா? ஏதோ முட்டாள்தனமாக சொத்துக்காக இருந்துட்டேன். ப்ளீஸ் மாம், நீங்கள் எனக்கு வேணும். நீங்கள் கூட இருந்த வரையும் எனக்கு தெரியல, எப்போ டாக்டர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்கள் இறந்துடுவீங்கன்னாங்க. ப்ளீஸ் மாம், ப்ளீஸ் எனக்கு என் கூட வாங்க மாம், வாங்க ப்ளீஸ் அப்படி சொல்கிறாங்க. லைக் நீங்கள் உட்காந்து ஒப்பாரி வச்சு எல்லாம் இருக்கீங்க. மா 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 டாக்டர் என்னென்னமோ சொல்கிறாங்கம்மா, நீ என் கூட இருப்பல்லம்மா, ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா. நீங்கள் அப்படியே செம்மையாக அழுகுறீங்க, கண்ணெலாம் சிவந்துடுச்சு. அப்போது அவங்க அம்மா ஒரு தாலி எடுத்து கையில் வச்சுட்டு, ஜிமன் இந்தா இதை இப்போ கட்டு, அவளை கட்டு. நான் கண்டிப்பாக இன்னும் 1 மணி நேரத்துலையோ 2 மணி நேரத்துலையோ இல்லை 10 நிமிஷத்துலையோ இறந்துருவேன். ஆனால் உன் கல்யாணத்தை பார்க்காம இறந்துட்டதா இருக்கக்கூடாதுடா. ப்ளீஸ் எனக்காக கல்யாணம் பண்ணுறியா ஜிமன் அப்படின்றாங்க. ஜிமன் வேறு வழியே இல்லை, அப்படியே உங்களை பார்க்குறான். நீங்கள் அப்படியே அவங்க பக்கத்தில் உட்காந்து அழுதுட்ருக்கீங்க. அவன் உங்கள் பக்கத்தில் வந்து உங்கள் கையை பிடிக்கிறான். நீங்கள் அழுதுகிட்டே அப்படியே அவனை பார்க்குறீங்க. ஏந்திருவாயன், நீங்கள் எதுவுமே சொல்ல அப்படியே ஏந்திருக்கிறீங்க. ஸோ அப்படியே தாலி எடுத்து உங்களுக்கு கட்டுறான். நீங்கள் அப்படியே கண்ணை மூடிட்டு பயங்கரமாக அழுதுட்டு இருக்கீங்க. தாலி அப்படியே கட்டிட்டான். அம்மா நீங்கள் சொல்ல மாதிரியே தாலி கட்டிட்டம்மா, என் கூட இருப்பியாம்மா? என் ஆசீர்வாதம் எப்போவும் இருக்கும்
2 பேரும் நல்லா இருங்க பேரப்பிள்ளையோட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்படியே இறந்துடுறாங்க. நீங்கள் அப்படியே காலை பிடிச்சிட்டு அழுகுறீங்க பயங்கரமாக. ஜிமின் ஒரு மாதிரி கண் கலங்கி அப்படியே நின்றுட்டுருக்கான். ஒரு மாதிரி அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுதுடா. ஸோ அந்த இதெல்லாம் ஃபியூனரல்லாம் முடியுது. ஸோ இப்படியே ஒரு 1 மந்த் ஆகியிருக்கும். இப்போ தான் நீங்கள் வந்து லைக் ஜிமினோட வீட்டுக்கு வந்திருப்பீங்க. நீங்கள் அந்த இடத்த வெக்கேட் பண்ணியாச்சு, ஓகேவா? ஏற்கனவே இருந்தீங்கல்ல அவங்க அம்மா கூட. ஸோ அந்த இடத்த விட்டு நீங்கள் வந்து ஜிமின் கூட இப்போ வந்துட்டீங்க. இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டே அந்த இடத்துக்கு வந்திருப்பீங்க. என்னங்க என்னங்க வா ஐயா, உங்களுக்கு ஏதாவது செய்யணுமா? நீ ஒன்றும் செய்ய தேவையில்ல, உன் வேலையை மட்டும் பாரு. எங்கள் அம்மா உன்னை கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னு ஓவராக அட்வான்டேஜ் எடுத்துக்கணும்னு நினைக்காத, புரியுதா? சரிங்க ஐயா, சரிங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அமைதியாக போயிடுறீங்க. ஸோ அவன் அப்படியே இருந்துட்டு ஓவராக பண்ணிகிட்ருக்கான், இன்னும் நல்லவ மாதிரி. இவளுங்களை பற்றி தான் தெரியுமே, நல்லா கூடவே இருந்து ரத்தத்தை உரியிற மாதிரி சொத்து எல்லாத்தையும் உறிஞ்சி பணத்தை எல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்துருவாளுங்க. அடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே போயிடுறான். ஸோ இப்படியே அவன் வந்து லைக் அவனோட ஆஃபீஸ் கிளம்பி போகிறான். நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. ஐயா, உங்களுக்கு நைட் எதாவது செஞ்சு வைக்கணுமா? நீ மூடிக்கிட்டு இருந்தாலே அதுவே போதும், அக்கறை எடுத்துக்கிற மாதிரி நடிக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கையை பிடிச்சிருப்பீங்க. என் கையை என் பக்கத்தில் நிற்கவே அருகதி கிடையாது, நீ என் கையை பிடிக்கிறியா அப்படி சொல்லிட்டு கையை தட்டி விட்றான். என்ன வலிக்குதா? ஒழுங்கா என்கிட்டேருந்து தள்ளிடு, புரியுதா? அப்படி சொல்லிட்டு அவன் போயிடுறான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமாக நின்றுட்டுருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியே லைக் எப்படின்னா, என்னடா லைக் நம்ம கூட இருந்தவங்களும் இல்லை, இவங்களாவது ஆறுதலாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்களும் அப்படி பேசினா எப்படி இருக்கும்? உடஞ்சி போன மாதிரி நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகும். நைட்டு தான். ஜிமின் நல்லா செம்மையாக குடிச்சிட்டு வரான். ஏய் வாயனே, எங்கடி இருக்க? என்னங்க வந்துட்டிங்களா? ஏய் என்னாடி ஓவரா பண்ணிட்டுருக்க? எங்கள் அம்மா உன்னை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க, ஒன்றை வேற கூட்டிகிட்டு இங்கே வந்துட்டேன். இந்நேரம் என்னோட ரேஞ்சுக்கு நீ எத்தனை பொண்ணோட இருந்திருப்ப தெரியுமா? போயும் உன் கூட இருக்கிறேன். என்னாடி பெரிய அழகின்னு நினைப்பா? என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் முடியை பிடிச்சி இழுத்துட்டு அவன் படுக்க மாடிக்கு போகிறான். ஐயா விடுங்க, வலிக்குது ஐயா, வலிக்குது. மூடிக்கிட்டு வாடி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இழுத்துட்டு போய் உங்களை அப்படியே போடுறான். நீங்கள் அப்படியே பெட்டில் இடித்து கீழே விழுறீங்க. அம்மா அவன் பாட்டில் தான் கையில் வச்சுருப்பான். அதை அப்படியே குடிச்சிட்டு அப்படியே தூக்கி ஓரமாக போட்டு உடைக்கிறான். என்னாடி ஓவரா பண்ணிகிட்ருக்க? உன்னை கூப்பிட்டு வந்து இங்கே அப்படியே வச்சு பார்க்கறதுக்கு அவனை கூப்பிட்டு வந்தேன். எனக்கு அஃபீஷியலாக பொண்டாட்டி தான் நீனு. அப்போ வா என் கூட பாடு. ஐயா ஐயா இதெல்லாம் வேணாயா, ஐயா வேணாயா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுகுறீங்க. என்னடி வேணாம்? நான் சொல்கிறேன் வேணும் வேணான்ட்டு, நீ அதை சொல்லாத அப்படி சொல்லிட்டு உங்கள் முடியை பிடிச்சி இழுத்து அப்படியே ரஃப்பாக அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்கான். ஐயா ஐயா வலிக்குது, ஐயா வலிக்குது. அவன் போட்டு ரஃப்பாக பைட் பண்ணுறது அங்கங்கே நெக்கில், அதுக்கப்புறம் உங்கள் சீக்ஸில் அப்படியே கடிச்சு வைக்கிறான். அந்த இடத்துல அப்படியே பர்பிள் மார்க் ஆகிடுது. ஸோ அப்படியே லைக் உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மேக் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அப்படி பண்ணுறான். லைக் உடம்பெல்லாம் அங்கங்கே காயமாகிடுச்சு உங்களுக்கு. ஸோ அவன் அப்படியே பண்ணிக்கிட்டே சந்தோஷத்தில் அப்படி கத்துறான். இதுக்கு தாண்டி நான் ஆசைப்பட்டேன், என் கூட இங்கே வந்து ஜாலியாக இருக்கலான்னு பார்த்தியா? உன் ஜோலியை முடிக்கிறதுக்கு தான் இங்கே இது வரையும் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படி சொல்லிட்டு. ஸோ அவன் ஃபுல்லாக அவனோட ஆசை தீர அப்படியே பண்ணிகிட்ருக்கான். அவன் பண்ணிவிட்டு உங்கள் முடியை பிடிச்சி அப்படியே இந்த பக்கம் இழுக்கிறான் பாருங்க. லைக் அந்த
உடஞ்சி போட்டு வச்சுருக்கான்ல, ஸோ அந்த கண்ணாடி கிளாஸ் அப்படியே போய் விழுதுறீங்க. உங்களுக்கு அப்படியே ஏறி ஃபுல்லாக ரத்தம் வருது. அப்படி அம்மா 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 வலிக்குது வலிக்குது. நீங்கள் அப்படியே கத்தி அழுவுறீங்க. அவன் போதையில் இருக்கனால அவன் காதுலேயே இல்லை. உங்களால் சுத்தமாக ஏந்திருக்கவும் முடியல. அவன் பண்ணி அப்படி வலி இருக்கும். அதுக்கு மேலே அது ஃபுல்லாக அங்கங்கே குத்தி ரத்தம் அப்படி ஊற்றுது. உங்களால் எழுத முடியாமல் நீங்கள் அப்படியே படுத்துடுறீங்க. அந்த கிளாஸ் குத்தி இருக்கும்ல, ஸோ அந்த இடத்துல அப்படியே அன்கான்ஷியஸ் ஆகிடுறீங்க. இப்படியே மார்னிங்காக இருக்கும். இங்கே ஜிமின் தான் செக் இந்த ஸ்க்ரீனை எவன்டா இழுத்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே பார்க்குறான். எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கே இங்கேயும் பார்த்துட்டு அப்போ தான் கீழே பார்க்குறான். பார்த்தா அங்கே ஃபுல்லாக ரத்தம் ஊற்றி கிடக்குது. அங்கே அவ்வளோதான். அவன் செம்மையாக பயந்துடுறான். ஐயோ என்னாச்சு அப்படி சொல்லிட்டு. ஸோ அங்கே பார்த்தா நீங்கள் அப்படியே கிடக்குறீங்க. ஐயோ என்னாச்சு இவளுக்கு அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்களை போய் பார்க்குறான். அவள்தான் அங்கங்கே ரத்தம் இருக்குது. வயிற்றில் குத்திருக்கு, கை கால் அங்கங்கே குத்திருக்கும். ஸோ அப்படியே தூக்கி பார்க்குறான். ஐயோ இப்படி குத்திருக்கு. ஐயோ எல்லாம் என்னால் தான் பாவம் இப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் டக்குன்னு லைக் அவங்க மேலே அப்படியே ட்ரெஸ் போட்டு உங்களை அப்படியே கூட்டிகிட்டு போகிறான் ஹாஸ்பிட்டலுக்கு. அவனுக்கு செம பயம், எதா இடமோ உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. வயன் வயன் இங்கே பாரு வயன் வயன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதுக்கப்புறம் உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறான். அவசரமாக கூட்டிகிட்டு போகிறான். செம்ம பயம், ஏன்னா நீங்கள் கண்ணே முழிக்கலை. ஸோ லைக் டாக்டர் வந்து செக் பண்ணுறாங்க. ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்து சாரி டு சே திஸ் மிஸ்டர், உங்கள் ஒய்ஃப் நோ மோர் அப்படின்றாரு. ஜிமின் ஒன்றுமே புரியல, அப்படியே உடஞ்சி போயிட்டான். அங்கே பின்னாடி அவங்களோட அம்மாவோட ஆன்மா நிற்குது. ஜிமின் என்ன இது ஜிமின்? உன்னை நம்பி தானே அந்த புள்ளைய கட்டி கொடுத்தேன். இந்த நிலைமையில விட்டுட்டல, அவளை கொன்னுட்டல கொலைக்கார பாவி, நீலாம் நல்லாவே இருக்க மாட்டடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அம்மா கத்துறாங்க. அம்மா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஏந்திருக்கிறான். இல்லை தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்தில் பார்த்தா நீங்கள் இல்லை. ரொம்ப பயமாகி அவன் வந்து கீழே பெட்டிலேருந்து இறங்கலான்னு வரான். பார்த்தா நீங்கள் வந்து கீழே தரையில் படுத்துருக்கீங்க. உங்கள் தலைக்காணி கூட இல்லை, உங்கள் கை வச்சு தான். ஆக்சுவலாக ஜிமின் குடிச்சிட்டு வந்திருக்க மாட்டான். அவன் நல்லா வந்து லைக் டயர்டில் வந்து தூங்கியிருப்பான். அவங்க காலைல திட்டிட்டு போனால. அதுக்கப்புறம் அதெல்லாம் நினச்சி அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் கனவா? நான் கூட உண்மை நினச்சிட்டேன். ஐம் சாரி வயன், ஐம் சாரி. கனவுல கூட உனக்கும் ஏதாச்சும் ஆச்சுன்னா சத்தியமாக என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. சாரி வயன், ஐம் சாரி. அது கோவத்தில் அப்படி பண்ணிட்டேன். ஆனால் எனக்குன்னு இருக்கிறது நீ மட்டும்தான் வயன், நீ மட்டும்தான். சாரி வயன், சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் பொறுமையாக இறங்கி உங்களை பார்க்குறான். நீங்கள் அவ்வளோ பாவமாக தூங்கிட்டு இருக்கீங்க. உங்களை பார்க்கவே லைக் யாருக்குமே அப்படியே திட்டணும்னு கூட தோணாது. அந்த மாதிரி நீங்கள் அப்படியே தூங்கிட்டுருக்கீங்க. ஸோ ஜிமின் அழகாக உங்களை தூக்கிக்கிறான். நீங்கள் அவ்வளோ பாவமாக க்யூட்டாக தூங்கிட்டு இருக்கீங்க. ஸோ அழகாக தூக்கி உங்களை பெட்டில் படுக்க வைக்கிறான். சாரி வயன், சாரி. சத்தியமாக இனிமேலும் உனக்கு திட்டக்கூட மாட்டேன். ஏன்னா எங்கள் அம்மா என்னை நம்பி உன்னை விட்டுட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு நான் துரோகம் செய்ய விரும்பலை. சாரி வாயன், உன்னை ஏற்றுக்கிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும், ஆனால் உன்னை ஹர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். நீங்கள் அப்படியே அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி சிரிங்கின மாதிரி தூங்குறீங்க. அவன் க்யூட்டாக சிரிக்கிறான். க்யூட்டாக இருக்கால. ரொம்ப திட்டான் அவளை. சாரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்களை அப்படியே உங்கள் மேலே லைட்டாக கை போட்டு தூங்கி லைக் படுத்துட்டான். நீங்கள் அதுக்கப்புறம் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எதுவுமே தெரியல. இப்படியே மார்னிங் ஆகுது. பார்த்தா நீங்கள் நல்லா பெட்டில் படுத்துருக்கீங்க. என்ன இது
நான் பெட்டில் எப்போ படுத்தேன்? கீழே தானே படுத்தேன். ஐயோ ஐயாவுக்கு தெரிஞ்சு திட்டுவார் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பொறுமையாக எழுந்திருக்கிறீங்க. பார்த்தா ஏய் அங்கேயே படு, எதுக்கு எழுந்திருக்கிற? ஐயா ஐயா மன்னிச்சிடுங்க, நான் வந்து இங்கே படுக்கலை. நான் தான் உன்னை படுக்க வச்சேன். இப்போ என்ன இப்போது? தூங்கு. இல்லை ஐயா உங்களுக்கு எதாவது சாப்பிட. நான் ஒரு வேளை சாப்பிட்லன்னா எதுவும் ஆகிடாது எனக்கு. போ உன் வேலையை பாரு, தூங்குறதுனா தூங்கு, இல்லைனா வேறு ஏதாவது உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறான். அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் காதை உங்களாலே நம்ப முடியல. ஸோ நீங்கள் அப்படியே அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. என்ன பேந்த முழிச்சிட்ருக்க? இப்படியே பார்த்துட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அப்புறம் நான் எதாவது பண்ணிவிடுவேன். ஐயா என்னை அடிச்சிடாதீங்க, என்னை மன்னிச்சிடுங்க. உங்கள் பெட்லாம் நான் படுக்க மாட்டேன். ஏய் நான் அப்படியா சொன்னேன்? நீ படுத்துக்கோ, உனக்கு எல்லா உரிமையும் இருக்குது. நீ பொண்டாட்டி தானே? ஐயா ஏய் ஐயான்னு கூப்பிட்றது நிறுத்துடி, ஜிமன்னு கூப்பிடு. நான் எப்படி உங்கள் பேரை சொல்லி கூப்பிட்றது தானே பேர் வச்சுருக்காங்க, கூப்பிடு பேர் சொல்லி. சரிங்க ஐயா. சரிங்க ஜிமன். சரி நான் ஆஃபீஸ் கிளம்புவா? சரிங்க. அப்போது எனக்கு கணத்தில் கிஸ் பண்ணியா? நானா? அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரியா வருவா? நீ தான். சரிங்க அப்படி சொல்லிவிட்டு இங்கே பொறுமையாக வந்து அப்படியே தயக்கத்தில் நிற்கிறீங்க. இப்போ நீ கொடுக்குறியா நான் கொடுக்கவா? இல்லை நானே கொடுக்குறேன் அப்படி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கன்னத்தில் கிஸ் பண்ணுறீங்க. இப்படி தான் இருக்கணும். சரி நைட்டு ரெடியாரு, உன் கூட நான் ஆசையாக ஒன்றா இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படி சொல்லிட்டு சிரிச்சிட்டே போயிடுறான். ஐயாவா இப்படி மாறிட்டாரு? ஐயோ ஐயான்னு கூட்டம் திட்டுவார். ஜிமினா இப்படி மாறிட்டான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அவன் சொன்ன மாதிரியே நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க. ஸோ ஜிமினும் வரா. ஏய் பொண்டாட்டி இதாடி மல்லிகைப்பூ, அல்வா. என்னங்க இது எனக்கா? நமக்கு தான் ஃபஸ்ட் நைட்டு, அப்போ நமக்கு தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே ஓரமாக வச்சுட்டு உங்களை பெட்டில் அப்படியே உட்கார வைக்கிறான். உங்களை அங்கங்கே அப்படியே க்யூட்டாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்கள் அப்படியே அமைதியாக இருக்கீங்க. ஏய் நம்ம 2 பேருக்கு ஃபர்ஸ்ட் நைட்ரி, இப்படி இருந்தால் என்னடி பண்ணுறது? இல்லைங்க எனக்கு ஃபர்ஸ்ட் டைமு. நான் 10 பேர் கூட போனேன் பாரு, அப்படியே ஏற்றுருவேன். ஒழுங்காக நான் கிஸ் பண்ணுற மாதிரி கிஸ் பண்ணு அப்படின்றான். நீங்களும் அதே மாதிரி கோஆப்ரேட் பண்ணுறீங்க. அவன் சிரிக்கிறான், அவனுக்கு கிஸ் கூட பண்ண தெரியாதாடி அப்படின்ட்டு. நான் தான் சொன்னேன்ல எனக்கு ஃபர்ஸ்ட் டைமுன்னு சொல்லிட்டு. சரி அப்போ நான் கிஸ் கொடுக்குறேன், அப்படியே அழகாக நீயும் அப்படியே கிஸ் பேக் பண்ணுறியான் சரியா அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் கிஸ் கொடுக்குறான். நீங்களும் அப்படியே கிஸ் கொடுக்க ட்ரை பண்ணுறீங்க. அது அவனுக்கு சிரிப்பாக வருது அவனுக்கு. அதுக்கப்புறம் அழகாக அவன் கிஸ் பண்ணுறான். அதுக்கப்புறம் அந்த நெக் அப்படியே ட்ராவல் ஆகுது. அந்த கிஸ் நெக்கில் அப்படியே கிஸ் பண்ணுறான், இயர்ஸில் கிஸ் பண்ணுறான். உங்களுக்கு அப்படியே கூசுது. என்னங்க கூசுது? ஏய் ஆடாமல் ரெடி நெளிஞ்சிக்கிட்டே இருக்கா பாம்பு மாதிரி. அதுக்கப்புறம் அவன் அப்படியே பொறுமையாக கிஸ் பண்ணிக்கிட்டு உங்கள் சாரீ அப்படியே அட்ரெஸ் பண்ணுறான். உங்களுக்கு அப்படியே கூச்சமாக இருக்குது. நீங்கள் ஆனால் எதுவுமே சொல்ல திட்டுவான்னு சொல்லிவிட்டு ஸோ அங்கங்கே இது பண்ணிவிட்டு உங்கள் லைக் ப்ரா எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்குள்ளே அழகான மேக் அவுட் செஷன் நடக்குது. ஸோ ஜிமின் வந்து லைக் முன்ன மாதிரிலாம் இல்லை, உங்களுக்கு நல்லாவே பார்த்துக்க ஆரம்பிக்கிறான். ஸோ எப்படி அவங்க அம்மாவை வந்து ஹர்ட் பண்ணான் அது எல்லாமே உங்ககிட்ட பாசமாக காட்டணும்னு நினைக்கிறான் அவன். அப்போயாவது லைக் அவங்க அம்மா ஆத்மா சாந்தி அடையட்டும்னு சொல்லிட்டு. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுதுடா. லைக் கிட்டத்தட்ட 1 year ஆகுது. ஜிமினும் நீங்களும் அடிக்கடி இப்படி தான் இருப்பீங்க. நல்லா பார்த்துப்பான், அப்பப்போ கோவப்படுவான், சில சமயம் வந்து ஹர்ட் பண்ண மாதிரி பேசுவான். ஆனால் அவனே வந்து மன்னிச்சிரு. அதுக்கப்புறம் வந்து அவன் லைக் எப்படி ஐஸ் வைக்கிற மாதிரி எல்லாமே வாங்கி கொடுப்பான் அவங்களுக்கு. நல்லா பார்த்துக்கிறான். இதுவரையும் உங்களை வந்து லைக் வேலைக்காரின்ற மாதிரி ஒரு தடவை கூட பேசுனதே கிடையாது. உங்களை எஜமானியாகவே வச்சுட்டான். ஸோ ஒரு 1.5 yearsக்கு அப்புறமா நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகுறீங்க. உங்களுக்கு அழகான பேபி கேர்ள் பிறக்குது. அது அப்படியே ஜிமின் மாதிரியே இருக்குது. வயன் பாரேன், இது அம்மா மாதிரியே இல்லை? ஆமாங்க, அழகா அம்மா மாதிரியே இருக்கா. அம்மா மாதிரி மூக்கு பாருங்களேன். அம்மா பார்த்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆமாம் வயன், ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. உன் பக்கத்தில் இருந்தால் பார்த்துட்ருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உங்களுக்கு கண்ணு கலங்கி ஆமாம் அவங்களே தான் வந்து பிறந்திருக்காங்க.
எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஒரு வேலைக்காரியாக இருந்தேன். ஆனால் அம்மா எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. என்னமோ என் வாழ்க்கையே போச்சுன்னு நினச்சேன். இல்லை, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நீங்கள் தான் எனக்கு கரெக்டானவருன்னு சொல்லிட்டு. ஆமாம் வயன், நீ மட்டும் என் வாழ்க்கையில் வரலனா ஊதாரித்தனமாக தான் இருந்திருப்பேன். தேங்க்ஸ் வயன், தேங்க்ஸ். I love you so much வயன். I love you so much. நீ என் லைஃப்பில் கிடைச்ச பெரிய கிஃப்ட். லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் அப்படியே க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. ஓகேடா, இந்த கதை இதோட முடிஞ்சுது. ஐ ஹோப் இந்த கதை பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் ஏஞ்சல் ஃபெஸ்ட் வேர்ல்டை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். பாய் அம்மி, சராங்கே.